நபர்கிட்ட நான் சொல்லிட்டேன். என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அந்த இடத்துல அது அப்படிதான் தோணுச்சு. என்ன மன்னிச்சிரு. இதுக்காக வந்து உன்னுடைய லைஃப் மாறணும். இது கெட்டு போகணும் அப்படி இப்படின்னு நான் எதுவுமே நினைக்கல. இப்ப நான் உன்கிட்ட புடிச்சு தான் நான் உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றத அவ சொல்லுவா. அவனும் வந்து ஆமா, ஆமா. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு, தம்பியும் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டு கடையை சாத்தி விடுவார். இன் பிட்வீன்ல இவரு ட்ராமா இருந்தப்ப வந்து என்னென்ன பண்ணியிருப்பாருன்னா, கட்டில்ல போய் படுத்திருப்பாப்புல, தலையில முத்தம் குடுத்திருப்பாப்புல, நெத்தியில முத்தம் குடுத்திருப்பாப்புல, கையில முத்தம் குடுத்திருப்பாப்புல. அப்புறமேட்டு லவ்வும்பாப்புல, லவ்வுக்கு மேலன்பாப்புல, தூக்குவாப்புல, சுத்துவாப்புல, கொஞ்சுவாப்புல, பார்வையாலேயே என்னென்ன கருமத்த பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாப்புல. இத எல்லாத்தையுமே தலைவன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்றாப்புல. ஹி இஸ் கிளைமிங் தட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் ட்ராமா அப்படின்னு சொல்றாரு. சரிடா, இதுவரைக்கும் நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தலைவன் திடீர்னு வராப்புல ஃபேமிலி ரவுண்டுக்கு. ஆல்ரெடி இன் பிட்வீன்ல வந்து ஹி வாஸ் மியூச்சுவலி இன்ட்ரஸ்டட். பார்வதியா, அரோராவான்னு பார்க்கும்பொழுது, அவருக்கு ஒரு படி மேல புடிச்சிருந்தது அரோராவ. ஆனா அரோரா வந்து இது வந்து துஷார் விஷயத்துல எப்படி தவறா போகும்ன்றத அவங்க கணிச்சப்போ, ஷி ஹேஸ் டு டேக் அ ஸ்டாண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்து அரோராவும் புஷ் பண்ணப்பட்டாங்க. பிகாஸ் பார்வதி ஓப்பனாவே எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது, தென் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் ஸ்டில் அவன் என்னென்ன பண்ணுவோ பண்ணிட்டு தான் இருந்தான். அரோரா ஒரு பாயிண்ட்ட எடுத்து, "இல்ல நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொன்னதுமே, தம்முடு வந்துட்டு, "சரி ஓகே. இவள் நம்ம என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு தான சொல்றா" அப்படின்னு வெயிட் பண்ணும்போது, அந்த ப்ளூ கலர்ல கையில வந்து ஒரு காப்பு கட்டுவாங்க. அத கட்டும்போது விக்கல் சிக்ரம்க்கு அரோரா கட்டுனதுமே நம்ம ஆளுக்கு வந்து வயிறு, வாயல், மூக்கெல்லாம் எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே திரும்ப பார்வதி கிட்ட பையன் வந்துட்டு பண்ணாத சேட்டைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்து அரோராவ ட்ரிகர் பண்றதுக்கு, டார்ச்சர் பண்றதுக்கு, பொறாமப்பட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணான். ஆனா அரோரா வந்து அத வந்து ஹேர்ல கூட சட்ட பண்ணல. ஓகேவா? திரும்ப ஃபேமிலி ரவுண்ட் வரும்பொழுது, திடீர்னு வந்து என்கேஜ்மென்ட் பண்றாப்புல. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாப்புல தம்பி. என்கேஜ்மென்ட்க்கு மோதிரம் மாட்றாரு கார்டன் ஏரியால. அப்புறமேட்டு கல்யாண பத்திரிக்கைய வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் சோஃபான்னு நெனைக்கிறேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்றாப்புல. உடனே அடுத்து வந்து பிரேக்கப் சீன் எடுத்துரு. என்னடா இது? உடனே ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல பண்றியேடா அப்டின்னா, ஃபேமிலி ரவுண்ட்ல இன்கேஸ் அவங்க ஃபேமிலி வந்து ஏதாவது முந்திக்கிட்டு சொல்லிட்டாலோ, நம்ம பின்னாடிலாம் நெறைய பேசியிருக்கோம் அப்டின்ற பயத்துல இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த எச்ச நாய் வந்துட்டு அரோரா கிட்ட போய் சாரி பார்வதி கிட்ட போயிட்டு ஹி வாஸ் கம்ப்ளீட்லி புல்லிங் ஹர் லெக்ஸ் டவுன். மரியாதைலாம் பேசுறது, பெண் புத்தி, பின் புத்தின்னு சொல்லிட்டு காலையில வொர்க் அவுட் பண்ணும்பொழுது ஆரம்பிச்சது. இஷ்டமேனிக்கு என்னென்ன எலவ பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணான். ஓகே. ஆனா அப்ப வந்து பார்வதிக்கு இந்த இந்த பண்ணாட மேல ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஷி வாஸ் நாட் ஏபிள் டு சே நோ. இல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவனும் வந்து அப்பா, அம்மா இல்லாத பையன். நம்ப வந்து எந்த ஒரு இடத்துலயும் அவன டவுன் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அவ்ளோ மெச்சூர்டா, நாகரிகமா நடந்துக்கிச்சு. அந்த பொண்ண பேசவே விடாம, பயங்கரமா மேனிபுலேட்டிவ் பண்ணி, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணா. அப்ப அமித்தும், கானா வினோத்தும் வருவாங்க. உட்கார்ந்து பேசுறப்ப, அவங்களுக்கு முன்னாடியே மூடு, பொத்து, சாத்துன்னு இஷ்டமயித்துக்கு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுவான். ஓகே. அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தனால மட்டுமே, அவளுக்கு புரியல. சடனா என்ன நடக்குதுன்னே தெரியாம, "நான் அப்படி இல்லையேடா! நான் எப்பவோ இத சொல்லிட்டேனேடா! உன்ட்ட சாரி கேட்டேனே! அந்த வார்த்தைய அந்த நேரத்துல நான் வந்து பயன்படுத்தியிருக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஷி வில் சே. ஓகே. பட் ஸ்டில் திஸ் கை வில் மேனிபுலேட் டு த எக்ஸ்டென்ட். அப்புறம் உள்ள போகும்போது அவனுக்கு அத வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் சண்டை போடணுன்றத வந்து அவன் மைண்ட்ல ஏத்திக்கிட்டான். உள்ள போகும்போது இவனா தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் ஷி வில் சே, "எனக்கு அப்ப அந்த இன்சிடென்ட்ல அப்ப தோணுச்சுன்னதுமே" டேபிள எட்டி உதைக்கிறது. அப்புறம் உட்கார்ந்து உள்ள இருக்க அந்த பிளாக் கலர் சோஃபால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கால கொண்டு வந்து வச்சு, "நீ ஒண்ணும் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, அவ கிடையாது, இவ கிடையாதுன்னு" சொல்லி பேசுறது, மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றது, பேட் டச் பண்ண நான் சொல்றேன், "ஏய் சொல்லு சொல்லுன்னு" மிரட்டுனது. ஷி ரியலி டோன்ட் நோ வாட் டு டூ. அட் தட் டைம் போய் மத்த எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் இவள பத்தி கேவலமா சொல்லி, ஒரு க்ளோஷர் குடுக்க வைக்கிறேன்னு சொல்லி உட்கார வச்சு, அட் தட் டைம் ஆல்சோ ஷி வில் சே, "நான் வந்து விமென் கார்ட் எடுக்கணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும்ன்றத நான் பண்ணல. ஆ நான் ஜெனுவனாவே என்னால வந்து உனக்கு உன்னோட லைஃப்ல எதுவுமே அஃபெக்ட் ஆயிறக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சேன்னு" சொல்லி பேசும்போது, அவன் திரும்பவும் சொல்லுவான் ஒரு க்ளோஸருக்கு, "ஆமா மியூச்சுவலா தான் நம்ம பழகியிருக்கோம். மியூச்சுவலா பழகியிருக்கும்போது எந்த ஒரு இடத்துலயும் அது பேட் டச் கிடையாது. ஏய் நாயே! இப்ப நீ பழகுறது பேட் டச் கிடையாது. ஏன்னா 2 பேரும் புடிச்சு பண்றீங்க. 21வது நாள்ல போய் அந்த புள்ளைய நீ தொட்டினாலோ, தடவுனினாலோ, முத்தம் குடுத்தினாலோ, என்ன எழவ நீ பண்ணினாலுமே, அது பேட் டச்சா தான் அந்த பொண்ணுக்கு தோணும். ஆனா அந்த பொண்ணு நாகரிகமா வந்து அன்வான்டட் டச் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஏன்னா உன்கிட்ட புடிச்சிருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. பேசும்பொழுதுமே ஜஸ்ட் லைக் தட் நீ கிஸ் பண்ணியிருக்கனா, அந்த புள்ளைக்கு அப்படிதான் தோணும். பட் திஸ் ஸ்டூபிட் ஃபெல்லோ இஸ் அ மேனிபுலேட்டர், பிளாக்மெயிலர், வி கேன் டாக் எனிதிங். ஐ கேன் நேம் ஹிம் லைக் டு த வேர்ஸ்ட். நான் என்னென்ன நேம் பண்ணுமோ எல்லா எலவையுமே உனக்கு நான் நேம் பண்ணுவேன்.
இந்த கேடுகெட்ட நாய் வந்துட்டு அந்த பிள்ளைய மேனிபுலேட் பண்ணி, அவளையே நம்ப வச்சு, சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு ஒரு டைமும் இவன் விக்டிம் கார்ட எடுத்து, அந்த புள்ள மேல எல்லா ப்ளேமையும் போட்டு, இங்க இருக்கக்கூடிய நெறைய தற்குறிகள் வந்து, அதுதான் உண்ம, அதுதான் உண்ம, அதுதான் உண்ம அப்படின்னு சொல்லி பேசி, ட்வீட் போட்டு, அசிங்கப்படுத்தி அந்த பொண்ண. ஐ கேன் சி மெஜாரிட்டி ஆஃப் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் ஹூஸ் லைக் லிட்டரலி புல்லிங் பார்வதி லைக் எனிதிங். நேம அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, என்ன என்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே அவங்க பண்றாங்க. ஓகேவா? அந்த க்ளோஷர் குடுத்து முடிச்சதுமே திரும்ப தடவிட்டு தான் உட்கார்ந்திருந்தான். முத்தம் குடுக்குறது, கட்டி பிடிக்கிறது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன் கூட தான் புள்ள பொறக்கணுன்ற லெவலுக்கு எல்லாம் பேசுவானாம். திரும்ப இன்னைக்கு பிஆர் மேட்டர சாண்ட்ரா அவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுவாங்கன்னு இவன் எதிர்பார்க்கவே இல்ல. "ஆமாப்பா, உன்னோட பிஆர் தான்ப்பா என்ன அப்ரோச் பண்ணாங்க" அப்படின்னு. நான் ஆக்சுவலி Instagramல ஒரு பேஜ் பார்த்தேன். கம்ருதீன் கம்ருன்னு நெனைக்கிறேன். மேபி அந்த 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 லிங்க் அந்த அந்த இத கூட நான் போடுறேன். என்ன இன்சிடென்ட் நடந்தாலும், தட்ஸ் ஃபார் பார்வதி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. என்ன நடக்கட்டும். கானா வினோத் பேசியிருந்தாலும், கானா வினோத் மேல கரெக்ட்டா இருந்தாலும், கம்ருதீன் தான் தப்புன்னு கரெக்ட்ன்னு போட்டிருப்பாங்க. பார்வதி விஷயம் நடந்திருந்தா, கம்ருதீன் தான் கரெக்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் நைட் ஒரு 10 மணிக்கு போய் பேசியிருப்பான்ல, அந்த வீடியோவே என்ன பண்ணா, "ஓ 10 மணிக்கு மேல நீங்க பேச மாட்டீங்களா? அப்ப அன்னைக்கு ஏன் பேசுனீங்க?" அப்படின்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. சோ வாட் சாண்ட்ரா செட் இஸ் 100% கரெக்ட் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். I could see so many pages for him, who's doing like நெகட்டிவ் பிஆரோ, பாசிட்டிவ் பிஆரோ என்னென்ன எலோ பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத டைல்யூட் பண்றதுக்கு வெட்கம், மானம் எதுவுமே இல்லாம இன் பிட்வீன்ல நான் இன்னொன்னு விட்டுட்டேன். நேத்து நைட்டே சாட்டர்டே வந்து எந்த அளவுக்கு அந்த பொண்ண புல் டவுன் பண்ணி கீழ அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அத முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா வந்து, "உங்க அப்பா செத்துட்டாருல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ண ரொம்ப கீழ போட்டு ஷி வாஸ் ரியலி ட்ரையிங் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட்ன்றதே அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன் இவன் இவ்ளோ கேவலமா பேசுறான்? இவ்ளோ நம்மள தரைக்குறைவா பேசுறான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் லிட்டரலி சர்ப்ரைஸ்ட். அந்த தருணத்துல எகெயின் மார்னிங் அந்த டாக்க கொண்டு வரான். இப்ப அத அத அப்படியே கடந்துட்டான். இவளும் வந்து, "நீ என்னென்ன சொல்றியோ சொல்லிக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில அவன் வரும்பொழுது ஷி டிசைடட். ஏன்னா அவன் ரொம்ப ஓவரா அவங்க அப்பாவ பத்தி முதற்கொண்டு இழுக்கும் பொழுது, சாண்ட்ராவுமே உட்கார்ந்து அவங்க கூட பேசுறாங்க. பேசும்பொழுது ஷி டிசைடட், நான் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்காது. நான் சொன்னேன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பிகாஸ் அவ திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, "நீ ஆணின்னு எழுதுனடா, நீ எனக்கு முத்தம் குடுத்தடா" அப்டின்றது தான். இன்னைக்கு வந்து லைவ்ல உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த வீடியோ நானும் ஓட்டி பார்த்தேன். எனக்கு தெரியல. பட் லைவ்ல வந்து அவங்க சாண்ட்ராவும், பார்வதியும் உட்கார்ந்து பேசும்பொழுது, சாண்ட்ரா கிட்ட ரியலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "அவன் வந்து என்கிட்ட முத்தம் கேட்டேன்னு சொன்னான்ல, அவன் முத்தம்லாம் கேட்கல. என்கிட்ட அவன் முத்தம் குடுத்தான்" அப்டின்னு சொல்லி ஷி வில் சே. "இத நீ சொல்லியிருக்கலாமே, பிக் பாஸ்ட்ட சொல்லியிருக்கலாமே" அப்டின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்டப்ப, இல்ல ஆல்ரெடி என்னையும், கம்ருதீன, அப்புறமேட்டு திவாகர் 3 பேத்தையுமே வந்து பிக் பாஸ் கூப்ட்டு வச்சு உள்ள பேசினாரு. பேசினப்ப இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அண்ட் என்ன தனியா கூப்ட்டிருந்தா மைட் பி ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் அ பெட்டர் வே. நான் ஆனா வந்து சரி ஓகே அவங்களோட இது பண்ணி அவனோட லைஃப்பும் போயிறக்கூடாது அப்டின்றதுல நான் ரொம்ப கன்சர்ன்டா இருந்தேன். அதனால இத பத்தி நான் திரும்ப பேசல. பட் இவன் தான் ஒரு முறையும் அந்த டாபிக் எடுத்துட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்பொழுது, இதுக்கு தான் பார்வதி நான் உன்ட்ட மல்டிபிள் பிளேஸஸ்ல சொன்னேன். யூ ஆர் ட்ரூ. ஏன்னா நான் உன்ன எப்பயுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் உன் ஃபீலிங்க. இது உண்மையா இருக்கா? பொய்யா இருக்கான்னு. அவன் உன்ன பத்தி பேசாத இடமே கிடையாது. பட் நீ எல்லா இடத்துலயுமே அவன விட்டுக் குடுக்கல. உன்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றத வந்து நான் நம்புனேன். அதனால தான் வந்து நான் அத அப்படியே விட்டுட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ கொலாப்ஸ் எனிதிங் அப்படின்ற மாரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது கான்வர்சேஷன். இன் பிட்வீன் இன்னைக்கு காலையில வந்து அந்த பிஆர் ஸ்டண்ட்ட வந்து இது பண்றதுக்கு இவர் வந்து கேப்டனா, இந்த வெங்காயம் வந்து கூப்பிட்டாருன்னா எல்லாருமே வந்து அறுத்து தள்ளிறணுமா. உட்கார்ந்து என்னென்ன வேர்ட்ஸ் தட் ஹி இஸ் யூசிங் அகைன்ஸ்ட் அ விமன். வாட் ஆர் த கேவலமானவ, கேடுகெட்டவ. இன்னொரு வார்த்தை மியூட் பண்ணாங்கல்ல, அது எக்ஸாக்ட்டான வேர்ட் வந்து என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். 1வது எபிசோட்ல அது வந்துச்சா புனை? அவன் என்ன வேர்ட் சொன்னான்னு? வரல, வரல. வரல. என்ன என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் என்ன வாண்ட் டூ டெல் சொன்னான்னு ஹர். சொல்லுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ டெல். சொல்லுங்க நோ, நோ. ஐ டாம். சொன்னா டோன்ட் வாண்ட் டூ. ஏங்க வெளிய ஒரு போய் நிமிஷம் இருங்க. சொல்லிடணும்ல. ஏன் நான் சொல்ல விருப்பப்படலன்னு நான் சொல்றேன். அத நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அத வந்து பார்வதிக்கு வந்து ஒரு டாக் லைனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேடுகெட்ட ஜென்மங்கள் தான் இங்க இருக்கிறாங்கன்ற பயத்தினால, அந்த டாக்க நான் சொல்லல. சரி, இன்பாக்ஸ்ல கொஞ்சம் போட்டு விடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். எனக்கும். ஓகேவா? சோ, அத நீங்கலாம் டாக் லைனா யூஸ் பண்ணி, கொண்டாடி, அந்த கேடுகெட்ட ஜென்மத்த வந்து பெருமைப்படுத்தி நீங்க ஒண்ணு பேசுவீங்க அப்டின்ற காரணத்துக்காக, அந்த கேடுகெட்ட ஜென்மமான கம்ருதீன் சொன்ன வார்த்தைய வந்து நான் சொல்ல விரும்பல. ஓகேவா? ஆம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, தென் ஹி மேனிபுலேட்டட் டூ த கோர். லைக் வாட்டெவர் ஹி கேன் டூ. பட் அட்லீஸ்ட் ஷி ஓப்பன்ட் அப். ஆனா நமக்கே தெரியும்ல, அந்த பொண்ணு சொல்றதுல நான் என்ன பார்க்குறேன்னா,
திரும்ப வெளியில சாண்ட்ரா கூட உட்கார்ந்து பேசினதாகட்டும், உள்ள பேசினதாகட்டும், அ ஐ ஐ வாஸ் ரியலி ஹேப்பி. இவ ஒழுங்கா அத கன்வே பண்ணல. இவளோட மேல அவ ப்ளேமே எடுத்துக்கிட்டா கூட, அரோரா, அ திவ்யா, சாண்ட்ரா, சபரி, விக்கல்ஸ், ஹூஎவர் ஓகே. அவங்க எல்லாருமே எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் திவ்யாவும், அரோராவுக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த ஃப்ராடு நாய் தான் வந்து பொய் சொல்லிடுச்சு. அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. பிகாஸ் அவன் அவங்க கிட்ட போய் என்ன விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணான்னா, நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அவ கொண்டு வரா, திரும்ப திரும்ப அவ கொண்டு வரா அப்படின்றத தான் வந்து அவன் சொல்லி ஊர ஏமாத்திட்டு இருந்தான். பட் எல்லாருக்கும் உள்ள இருக்கவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஐ அம் ரியலி ஹேப்பி. ஐ அம் சூப்பர் ஹேப்பி. பட் பிஃபோர் பார்வதி கிவிங் இன்டர்வியூ, டெஃபினெட்லி ஷி வில் ஹேவ் அ லுக் ஆன் எவ்ரிதிங் அண்ட் ஷி வில் கிளாரிஃபை இன் ஹர் இன்டர்வியூ அப்படின்னு நான் நம்புறேன். அது எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப கிளாரிஃபைடான ஒரு இன்டர்வியூ குடுப்பாங்க. அப்படின்றத வந்து ஐ பிலீவ். அண்ட் ஈவன் போஸ்ட் வச்சு வெட்கமே இல்லாம அந்த பொண்ண அவ்ளோ அசிங்கப்படுத்துவானாம், கேவலப்படுத்துவானாம். இவரு ட்ராமால டேய் என்ன மயிரு ட்ராமால்றாரு. இந்த 2 புள்ளைங்க கூட சுத்திட்டு இருந்த. இஷ்டத்துக்கு உனக்கு என்னென்ன எலவு பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண. எனக்கு இன்னைக்கு பார்வதி கேட்டதுலயே ரொம்ப புடிச்சதுன்னா, அம்மா, அப்பா இல்ல, யாருமே இல்ல, பணம் இல்ல, காசு இல்லன்றத ஆப்போசிட்ல இருக்கவங்க ஃபீல் பண்ணணும். அந்த சோகத்த ஆப்போசிட்ல இருக்கவங்க ஃபீல் பண்ணணும். சும்மா, 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 சும்மா சொல்லி, 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 சொல்லி பரிதாப ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட் இட்ஸ் ஆன் பாயிண்ட். தட்ஸ் வாட் நீடட். பிகாஸ் பீயிங் அன் ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது, எதுக்குடா சொல்ட்டே இருக்க? எதுக்கு பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டே இருக்க? எல்லாத்துக்கும் தான் இல்ல. யாருக்கு இல்ல? எதுக்கு வந்து பொழுதனைக்கும் உட்கார்ந்து, ஐயோ! எனக்கு இல்ல, 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 இல்ல. ஏன் சொல்லணும்? யூ ஆர் அ மென் தானே, ஆம்பள தானே நீ. 32 வயசு ஆகுதுல்ல. ஒரு ஷோக்கு தானே போயிருக்க விளையாடுறதுக்கு. உனக்கு உண்மையாலுமே உன்னை யாராவது புட் டவுன் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்ற எண்ணத்துல, நீ அதை பற்றி பேசியிருந்தாலோ, அத பத்தி நடந்திருந்தாலோ ஓகே. ஐ ஹேவன்ட் சீன் சுபிக்ஷா சிம்பத்தைஸ் பண்ற மாரி அவங்க பண்ணதில்ல. அவங்க வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் அந்த கம்யூனிட்டிக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, ஓகே இது புடிச்சிருக்கோ, ஒருவேள ஆடியன்ஸ்க்கு இது நல்லா ரீச் ஆகுமோன்னு ஷி வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க பண்றாங்களே தவிர, நாங்க ரொம்ப ஏழை, எங்களுக்கு வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு 3 டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா வந்து டிடிஎஃப்ல அவுட். ஷி காட் ஒன்லி 1 பாயிண்ட். 3 டாஸ்க் இப்பதான் முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா வந்து கானா வினோத், பார்வதி அண்ட் சுபிக்ஷா விளையாண்ட்டு இருந்தாங்க. ஷி காட் அவுட். சோ ஷி வாஸ் கிரையிங் லைக் எனிதிங். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்படுது. டிடிஎஃப் 2ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? தம்புடு வந்து சண்டை போட்டுருக்காப்ல. கமருதீன் டுபாகூர் வந்து சண்டை போட்டுருக்காப்ல பார்வதி கூட. ஒரு பாயிண்ட்ல வந்து 2 பேத்து மேலயும் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நம்ம நம்ம எபிசோட்ல பார்த்தா தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த டாபிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நம்ம முடிச்சிருவோம். இவன் உட்கார்ந்து சிம்பத்தி வெங்காயத்த தான் பண்ணிட்டு இருப்பானா. அப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியால போய் நான் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டேய் உன்ன மாரி ஒரு கேடுகெட்ட நாய யாரு கல்யாணம் பண்ணிப்பா? உண்மையாலுமே வெளியில இத்தன ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல. யார் இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான, அன்எத்திக்கலான ஒரு ஒரு மிருகத்த யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? யூ ஆர் லிட்டரலி பிஹேவிங் லைக் அ அனிமல். நான் அனிமல கூட கேவலப்படுத்த விரும்பல. யூ ஆர் பிஹேவிங் லைக் தட். யூ ஆர் ட்ரீட்டிங் அ வுமன் டூ த கோர். எவ்ளோ கேடுகெட்டத்தனமா ட்ரீட் பண்ண முடியுமோ, அவ்ளோ கேடுகெட்டத்தனமா ட்ரீட் பண்ணக்கூடிய உன்ன போயி எந்த பொண்ணு பாப்பா? அறிவு இருக்க உண்மையாலுமே அறிவு இருக்கக்கூடிய எந்த பொண்ணும் பார்க்க மாட்டா. நீ வேணா திரும்பவும் அவங்ககிட்டயும் போயி பிச்சைக்கார வேஷம் போட்டு ஊர ஏமாத்தி வேணா நீ கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கலாம். நான் இவ்ளோ சீரியஸா பெர்சனலா நான் பேச மாட்டேங்க. பட் திஸ் கை ரைட் ஹி இஸ் ஜஸ்ட் கோயிங் எனி எக்ஸ்டெண்ட். யார் வேணா இப்ப எனக்கு லாஸ்ட் சீசன்ல வந்து விஜய் விஷால புடிக்காது. ஏன் அப்டின்னா, தர்ஷிகா அப்டின்ற அந்த பெர்சனோட கேம காலி பண்ணது இல்லாம, சௌந்தர்யாவ பத்தி இவன் இஷ்டத்துக்கு பேசியிருப்பான். ஜாக்லின பத்தி அவன் பின்னாடி பேசியிருப்பான். சவுண்ட ஒரு இடத்துலயுமே வந்து ரொம்ப கேவலமானவ, அப்படிதான் பண்ணுவா, இப்படிதான் பண்ணுவான்ற மாரி பேசியிருப்பான். எனக்கு சீரியஸா அவ்ளோ இரிட்டேட் ஆச்சு. தி சேனல் லிட்டரலி என்கரேஜ்ட் ஹிம். நம்ப இந்த இடத்துல வெளியில வந்து அது ஒரு பெரிய லெவல்ல வந்து அத கிரியேட் பண்ணி, அத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்பொழுது கூட அவனுக்கு குடுத்த மேக்ஸிமம் அட்வைஸ் என்னன்னா, "நீங்க யார பத்தி தப்பா பேசியிருக்கீங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட போய் சாரி கேளுங்க." அப்படின்றத விட்டுட்டாங்க. ஓகே. ஆனா இந்த பையன் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு கூடயே இருப்பான். அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸ் தட் யூ நோ அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆகட்டும், கேம் பிளேவோ, லவ் கன்டென்ட்டோ என்னென்ன எலவு பண்ணுமோ ஏன்னா பார்வதி எனக்கு தெளிவா சொல்லுச்சு. மேபி உங்களோட அந்த லவ் லவ் சைட வந்து அழகா எடுத்து போடுறதுக்கு ஒரு டீம் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதற்காக தான் அந்த மாதிரியான கான்டென்ட் பண்ணி யூ ஆர் ஜஸ்ட் ட்ரையிங் சம்திங் லைக் தட் அப்படின்றத வந்து பார்வதி சொன்னதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் அவுட் சைட் ரைட்? தட்ஸ் வாட் ஹி ஹஸ் டன். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டா ஐ ஹேவன்ட் சீன் இன் எனி சீசன்.
ஹி இஸ் வொர்ஸ்ட் லைக் எனிதிங். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பெண்ண வச்சு கேம் விளையாண்டாங்களோ, அதுல வந்து ரொம்ப முக்கியமான, மோசமான ஒரு ஜென்மமா தான் நான் கம்ருதீன பார்க்குறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி மை கருத்து. யாருக்கும் வந்து நான் வந்து போய் ஐய்யய்யோ! இப்படி சொல்லிட்டியே, அப்படி சொல்லிட்டியே அதுக்கெல்லாம் போய் ஆன்சர் பண்ணணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நான் ஒரு வியூவரா நான் ஒரு ஷோவ பார்க்குறேன். நான் பார்க்கும்பொழுது என்னுடைய விமர்சனங்கள் என்னவோ, அத நான் இப்படி தான் வைப்பேன். அவன் நாகரிகமா நடந்த வரைக்கும், அவன் அநாகரிக வார்த்தைகள வந்து பார்வதி மேல யூஸ் பண்ணாத வரைக்கும், வி ஆர் லைக் லிட்டரலி ஹோல்டிங். அதுவுமே நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸஸ்ல அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டெம் பண்ணியிருக்கோம். பட் இப்ப வந்து ஒரு ப்ளேம் ஷிஃப்ட்ன்னு இருக்குல்ல, ப்ளேம் ஷிஃப்ட்ட கம்ப்ளீட்டா போட்டு, அந்த பொண்ணுக்கு ஓட்டு கிடைக்கக் கூடாதுன்னு அவன் ஒண்ணு பண்றான். அவனுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கணுமோ, பார்வதி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்றதுக்கு வாட் எவர் தட் ஹி கேன் டூ ரைட், தட் ஹி இஸ் டூயிங். பட் அட்லீஸ்ட் ஐ அம் கிளாட் ஈவன் ஷி ஹேவ் டேக்கன் த ப்ளேம் ஆன் ஹெர்செல்ஃப். நான் அப்பயே அவனுக்கு க்ளோஷர் குடுத்துட்டேன். உனக்கு வேணும்னா ஒரு இன்டர்வியூ கூட நான் குடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்ற அளவுக்கு சொல்லும் பொழுதுமே, ஹி வாஸ் லைக் இது தனியா இருந்திருந்தா இன்னும் மேனிபுலேட் தான் பண்ணியிருப்பான் பார்வதிய. பட் எல்லாருமே இருந்ததுனால, சபையில இருந்ததுனால, எல்லாருமே அத இன்க்ளூட் பண்ணதுனால, ஈவன் அவ அழுகும்போதுமே யாருமே அத சிம்பத்தைஸ் பண்ணிறக்கூடாது. அது அந்த எம்பத்தி அவளுக்கு போயிறக்கூடாதுன்றதுக்காக, ஹி வில் ஸ்டார்ட் மேனிபுலேட்டிங். கத்தி, ஒரு பொண்ணு அழுதா பண்ணிருவீங்களா? சரி போய் உட்கார்றா, உட்கார்றான்னு கத்துனதெல்லாம் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலா இருந்துச்சு. டேய் யார்றா நீ? யார்றா பைத்தியக்காரன் மாரி நீ பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆ அண்ட் அகைன் மாதிரியெல்லாம் கிடையாது. பைத்தியம், ஒரிஜினல் பைத்தியம். பைத்தியம் தான். ஒரிஜினல் பைத்தியம் தான். சோ அண்ட் ஆஃப்டர் தட் உள்ள போய், பார்வதி சாரி." என்ன மயித்துக்குடா நீ சாரி கேட்குற? பண்ற எல்லாத்தையும் பண்ணி, ஒரு பொண்ண கேவலப்படுத்தி, அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க விடாம, அந்த 24 ஹவர்ஸ என்ஜாய் பண்ண விடாம பண்ணி, அந்த 24 ஹவர்ஸ்லயும் அவங்க அம்மா சொன்னதுனால ஏதாவது மேனிபுலேட் ஆயிருவாளோன்னு சொல்லி போயி, கட்டி புடிச்சு முத்தம் குடுன்னு சொல்லி, உன்ன மிஸ் பண்றேன்னு சொல்லி, அவங்க அம்மா போன உடனே பேரன்ட்ஸ் வீக் முடிஞ்ச உடனே அந்த பொண்ண எப்படிலாம் டவுன் பண்ண முடியுமோ, யூ டிட் எவ்ரிதிங். வீக்கெண்ட் ஷோல இந்த வாரமாகட்டும், போன வாரமாகட்டும், அந்த பொண்ண பத்தி எவ்ளோ கேவலமா சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்ட்டு, அப்புறமேட்டு அந்த பொண்ண மெட்டீரியலைஸ் பண்ணிருக்க. லிட்டரலா யூ மெட்டீரியலைஸ்ட் அஸ் ஸ்டேட்டிங் ஆ உன்னைய வந்து ரொமான்டிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா, என்ன அந்த பொண்ணு என்ன என்ன உனக்கு? அந்த பொண்ணு யாரு உனக்கு? நீ யாரு நம்ம இவனெல்லாம் இத அதுக்கு கூட சொல்றதுக்கு? யூஸ் பண்ண முடியாதே! அவளாவது கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இவனெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றது? இவன் வந்து டெக்ஸ்ட் புக் நார்சிசிஸ்ட்டுங்க இவன். இவனோட எக்ஸாக்ட்லி. ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்களேன். இவர் வந்து வருது வாயில. இவனுக்கு அட்லீஸ்ட் மூளை மயிராவது இருக்கணும். அதுவும் கிடையாது இவனுக்கு. சாரி தடிமனான வேர்ட் யூஸ் பண்ணா. புழுக்கு கூட அதிகமா அறிவு இருக்கும் இவன விட. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே. சோ, அந்த பொண்ண வந்து நீ மெட்டீரியலைஸ் பண்ணுவ, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவ, கேவலப்படுத்துவ. எல்லா நேரமும் வாய மூடிட்டு இருப்பாங்களா? நான் என்ன நெனச்சேன்னா இன்னைக்கு, ஒரு நாள் அவ லவுடரா பேசினதே இந்த நாயால தாங்க முடியல. ஒன் டே இந்த 80 டேஸ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தத தாண்டி, ஒரு நாள் அவ எகெயின்ஸ்டா நின்னு பண்ணும்பொழுதே, அவனால வந்து அத தாங்கிக்கவே முடியல. அத ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் ஷி இஸ் லவுடர் தென் ஹிம். ஷி வில் பி ஏபிள் டு பிளேஸ் பாயிண்ட் வெரி வேலிட். உண்மைய, நேர்மைய, இருக்கிறத இருக்கிற மாதிரியே பேசக்கூடிய ஒரு ஆளு. அப்ப ஆப்வியஸ்லி நீ பயந்து தான் ஆகணும். ஹி வில் நாட் பி ஏபிள் டு ஃபேஸ் இட். உடனே திரும்ப போய் அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசி பேட்சப் ஆகலாம்னு நீ நினைக்கிற? இல்லன்னா வந்து யாருமே இல்லாத ஆக்டிவிட்டி ஏரியால வந்து மன்னிப்பு கேட்கறதோ, இல்லன்னா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ சொல்றது என்ன ஓட்டு போயிருன்னு பயமா இருக்கா? அப்ப மூடிட்டுல இருந்திருக்கணும். வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும்ல. என்ன இவன் சாதிச்சுட்டான். அச்சச்சோ! அவளே ஒத்துக்கிட்டா. என்ன ஒத்துக்கிட்டா அவ? வீடியோ இருக்குல்ல. நம்ம வீடியோ பார்த்திருக்கோம்ல. 21வது நாள் வீடியோ, 22வது, 23வது, 28வது, 9வது என்ன நடந்திருக்கு? எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்திருக்கோமே. இன்னைக்கு சாண்ட்ரா ஷி இஸ் கிவிங் எ கிளாரிட்டி. நான் வெளியில இருக்கும்போது அப்படி நினைச்சேன். பட் எனக்கு உள்ள வந்து இப்ப நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தருணத்துல அந்த டூ ஏர்லி ஸ்டேஜ்ல அப்படிதான் தோணியிருக்கும். யாரா இருந்தாலும் அப்படிதான் தோணியிருக்கும். ஷி இஸ் டெல்லிங் ரைட். அவ்வளோதான். பேசுனா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள். சொல்லும் பொழுது அதுல என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள். புரிஞ்சுக்க மாட்டேன். அவன் ஒரு புனிதர்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா, புனிதராவே இருந்துட்டு போறான். எங்க வூட்டு புள்ளைக்கோ, இல்ல என் அக்காளுக்கோ, தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஒரு நாய் பண்ணுச்சுன்னா, செருப்படுத்து அடிப்பேன் நானு. ஆளானப்பட்ட அரோரா திவ்யாவே எப்படி? அவளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய, புரிந்து கொள்ளாத நபர்களான அவங்க 2 பேரும் கூட, இவனோட மேனிபுலேஷன வச்சு நம்பி, நவ் தே ஆர் சேயிங் தே ஆர் ஃபீலிங் கில்ட்டி. ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க. ஓகே.
தட்ஸ் இட். தி கேஸ் இஸ் க்ளோஸ்ட். ஆக்சுவலி ஒரு வீடியோ ப்ராப்பரான ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். அது கிராஷ் ஆகி அத என்னால டவுன்லோட் பண்ண முடியல. மேபி ஜிபி அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ப்ராபப்ளி இந்த மிட் நைட் பண்ண முடியுமான்னு தெரியல. நாளைக்கு காலையிலக்குள்ள I'll just post that video. I would request who and all who's respecting a woman, I would request you guys to repost that video. நான் போஸ்ட் பண்றேன். ரெக்வெஸ்ட் டு ரீபோஸ்ட்ன்னு கூட நான் போட்டே போஸ்ட் பண்றேன். டாம், நான் மேல ஒரு வீடியோ ஏத்துனேன். அது வந்திருக்கா? பின் எனக்கு ஆயிருக்கா? எனக்கு டிஎம் பண்ணு. எனக்கு டிஎம் பண்ணு. நான் பின் பண்றேன். மேல போட்டு விடுறேன். வரல. இப்போ வரல. So டிஎம் this is பண்ணியிருக்கேன் பாரு. அத okay. கொஞ்சம் போட்டு பேட் டச், அன்வான்டட் டச்சஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லு. ஒரே நிமிஷம் இரு. என் த்ரோட் கம்ப்ளீட்டா போயிடுச்சு மேஜிக். மேல பின் ஓகே. பண்ணிட்டேன் பாரு. நான் பின் பண்ணிட்டேன். இத கொஞ்சம் ஷேர் பண்ண இத சொல்லுங்க மட்டும் ஏதாவது. இந்த மேல இருக்க இந்த வீடியோ மட்டும் I would request you guys to share maximum அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆன் த அதர் ஹேண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது இன்சிடென்ட் காட்டினாங்களா? நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து கனிக்காக அழுதது. அது வந்து ஒரு அன்வான்டட் திங்ன்னு நினைக்கிறேன். எனக்கு மேபி உங்களுக்கு நீங்க சிம்பத்தைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து விக்ரம் பேசுனது எல்லாமே அன்வான்டடா ஃபீல் ஆச்சு. ஏன் அவன் அதற்கு வந்து ரொம்ப சாண்ட்ரா ஃபேக்கா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஃபேக்குங்க அவன். இருங்க சொல்லிடுறேன். எப்படி சாண்ட்ரா வந்து புருஷன் போனப்ப அழுதது வந்து தவறா? இவரு வந்து கனி போனப்ப அழுகிறது வந்து உண்மையா, நேர்மையா, கண்ணியமா, கட்டுப்பாடா? ஏன்டா டேய்! இதையெல்லாம் நாங்க கேட்கணுமாடா? அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, ஆ அவுட் ஒருத்தரா அவுட் ஆகுறாங்க இல்லையா? கடைசியா வந்து 1 செகண்ட் லெட் மீ செக். வின் பண்ணது வந்து சுபி தான். சுபி வந்து 6 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். சுபி அண்ட் அரோரா வந்து ஈக்குவலா இருப்பாங்க ஆல்மோஸ்ட். கம்ருதீன் 5 ஹவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அரோரா ஃபர்ஸ்ட் வந்து விட்டுருவாங்க. அரோரா விட்டதுக்கு அப்புறமேட்டு சுபி வந்து விடுவாங்க. 6 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் இஸ் அபௌட் த ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் டாஸ்க் வந்து ஒரு லக் பேஸ்டு டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னா ஒரு பெரிய பொட்டி இருக்கும். எல்லாத்துக்கும் பொட்டி குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு கூட இருக்குமாமா. உள்ள வந்து ஒரு கோல்டு கலர் பந்து அண்ட் கருப்பு கலர் பந்து இருக்கும். அந்த பந்த வந்து அவங்கவங்களோட டர்ன்ல வந்து உள்ள விட்டு எவ்ளோ மேக்ஸிமம் பால் எடுக்கணுமோ எடுக்கணும். யாரு வந்து அன்லக்கியா வந்து கருப்பு கலர் பந்துகள் எடுக்குறாங்களோ, அவங்க வந்து அந்த ஆட்டத்த விட்டு போயிரணும். ஓகேவா? அந்த ஆட்டத்துல வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதிக்கு சண்ட. பார்வதி வந்து கம்மியான பால் வச்சிருக்கும்போது, கம்ருதீன் வந்து நக்கலா உனக்கெல்லாம் கம்மியா இருக்குன்ற மாரி ஏதோ நக்கல் பண்ணி ட்ரிகர் பண்ணியிருப்பான் போல. ட்ரிகர் பண்ணதுமே 2 பேருமே வந்து வார்த்தை பரிமாற்றங்கள்லாம் பண்ணி, அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க 2 பேருன்ற மாரி ஏதோ சொன்னாங்க. பட் ஐ அம் நாட் ஷூர். எனக்கு அது தெரியல. அத நீங்க ஷோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வயித்தெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க அப்டின்ற மாதிரி சம்திங் லைக் தட். அண்ட் ஐ அம் நாட் ஷூர். அதுக்கப்புறமேட்டு இல்லன்னும் சொன்னாங்க. ஸோ அத நீங்க ஷோ பார்த்து தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் வந்து இன் பிட்வீன்ல அவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் வந்து 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ ஆஃப்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் என்ன அப்டின்னா, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. Disqualification. One second. டாஸ்க் 2. ஓகே. பாரு வந்து 4 பாயிண்ட்ஸ். எப்படி? ஓ! ஓகே. பாரு வந்து 4 பாயிண்ட்ஸ், திவ்யா 6 பாயிண்ட், சுபி தான் ஃபர்ஸ்ட்டே அவுட் ஆயிடுறாங்க. சாண்ட்ரா வந்து 9 பாயிண்ட்ஸ், சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க. வினோத் வந்து 3 பாயிண்ட், விக்கல்ஸ் விக்ரம் வந்து 8 பாயிண்ட், சபரிநாதன் வந்து 7 பாயிண்ட். ஆஸ் பெர் டாஸ்க் 2. ஓகேவா? பால்ஸ் கம்ருதீன் சொல்லல. என்னது? கம்ருதீன் கம்ருதீன் வந்து பார்வதிக்கு அப்புறமேட்டு நெனைக்கிறேன். பார்வதிக்கு அப்புறமேட்டா? முன்னாடி. கம்ருதீன் 3 பாயிண்ட்டா? இல்லன்னா இவன் 3 பாயிண்ட்டா? ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். டாம், நீங்க குமுலேட்டிவா நோ. சொல்றீங்களா? செகண்ட் டாஸ்க் மட்டும் சொல்றீங்களா? செகண்ட் டாஸ்க் தான்ப்பா. செகண்ட் டாஸ்க்ல வந்து பால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, சுபி வந்து 32 பால் எடுத்திருப்பாங்க. கானா வினோத் வந்து 27ன்னு நெனைக்கிறேன். அரோரா 85, திவ்யா 80, சபரி 112, விக்கல்ஸ் 142, சாண்ட்ரா 162. ஓகே. பால்ஸ் எடுத்திருக்குது. ஸோ சாண்ட்ரா வந்து வின்னு. இது வந்து எடுத்த பால். பட் யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தானே அவுட் ஆவாங்க. அந்தபடி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு சுபி தான் வந்து லீஸ்டா? சுபி இல்ல. வினோத் லீஸ்ட்ன்னு போட்டுருக்கானுங்க. என்ன எளவுல விட்டுருவானுன்னு தெரியலையே. சுபிதா லிஸ்ட் ஆட்டாங்க. ஆமா. சுபிதா வந்து ஃபர்ஸ்ட் ஓகே. இது பண்ணி அழுதாங்களாம். யா, சரி, யா, யா, யா. ஓவரால் யார் லீடிங்? ஓவரால் லீடிங் தான் நான் சொல்ல மாட்டேன். அட என்னங்க?
ஓவரால் லீடிங் சொல்ல மாட்டேன். ஏன் டாம் இப்படி பண்றீங்க நீங்க? 2 நீங்க சொன்ன பேத்தையும் ஓவரால் லீடிங் வந்து 2 பேர் ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க. சரி க்ளூவாச்சும் குடுங்க யாருன்னு. சுபி அண்ட் சாண்ட்ரா. அன்ஃபில்டர்ட் சுபி அண்ட் சந்தோஷப்படாதீங்க. சாண்ட்ரா. உங்களுக்கு ஓ பிடிக்காது ஒன்னு அந்த 2 வந்து உங்களுக்கு அந்த 2 2 பேத்தையும் பேரும் பிடிக்காது. பிடிக்காதா? அவ உங்களுக்கு 2 பாருவா? பேரையும் ஐயோ! பிடிக்காது. இல்ல. ஓகே. நமக்கும் அந்த 2 பேரையும் பிடிக்காது. ஒண்ணு அப்ப வந்து திவ்யாவா? திவ்யா. நான் சொல்ல மாட்டேன் பா. பாவத்த திவ்யாவெல்லாம் சொல்லாதீங்க. அதுதான் திவ்யா தான். திவ்யா. கமருதீன் திவ்யான்னு சரி நினைக்கிறேன். செகண்ட் டாஸ்க்ல அரோரா எத்தனாவது வந்தான்னு சொல்லுங்களேன் டாம். புரியவே இல்ல நீங்க சொன்னது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ம். செகண்ட் டாஸ்க்கா? சரி ஒரு ட்வீட் போட்டா யார் லீடிங்னு ஒரு ட்வீட் போடுறேன் பாக்குறீங்களா? ஒரே ஒரு ஓகே. நிமிஷம் இருங்க. போட்டு விடு டாம். அப்டேட் வந்துருச்சு. ஆஸ் ஆஃப் மக்களுக்கு ஷேர் பண்ணி விடு. எவ்வளோ சரி டாஸ்க்குங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டாங்க. செகண்ட் டாஸ்க்ல சுபி ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டாங்க. சரி கரெக்ட்டா? அப்ப இவங்களோட பாயிண்ட் அப்படியே குறைஞ்சிருக்கும்ல. இப்ப இதுல வந்து விக்கல் சீக்கிரமோ இல்ல இவங்களோ அடுத்தடுத்த பாயிண்ட்ல வின் பண்ணியிருந்தாங்கன்னா சரி இப்ப நான் வந்து தேர்ட் டாஸ்கோட சரி வின்னர் மொத்தம் யாருன்னு எத்தனை சொல்றேன். டாஸ்க்கு? புரியல. ஏங்க அவங்க வீக் ஃபுல்லா மொத்தம். டாஸ்க் இருக்குங்க. ஏன்டா பூனை ஒரு நிமிஷம் இருங்க. முட்டா தேர்ட் டாஸ்க் என் நான் என் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன டாம். என்ன கடை என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க போல. ஓகே. தேர்ட் டாஸ்க் என்னன்னா வந்து 2 டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்களாம். அதை ரொட்டேட் பண்ணுமா. அதை சுத்தணுங்கிறாங்க. எப்படி சுத்தணும்னு தெரியல. அதை சுத்தி இங்க இருக்கிறத கழட்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு டைட் பண்ணணுமா. ஓகேவா? டைட் பண்ணிட்டு டாம் இதெல்லாம் மலையாள இதுல வந்துருச்சு டாம் எல்லாமே. அதத்தானயா நான் சொன்னேன். தேர்ட் டாஸ்க் சேம் ஆஸ் த ஃபோர்த் டாஸ்க் இன் மலையாளம் தானயா ட்வீட் போட்டிருக்கேன். அதுக்கு உடனே கார் டாஸ்க்குங்கிறாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போய் ஒரு பசில் பண்ணணும். அதுதான் வந்து டாஸ்க். சோ ஆஸ் பர் இது வந்து என்ன இது இப்ப இது வந்து என்னடா என்னையே குழப்புறீங்க. ஆமா தேர்ட் டாஸ்க் தான் கரெக்ட் தான். நீ ஃப்ளோல போமா. ஏம்மா கொஞ்ச நேரம் அந்த பொண்ண இன்டரப்ட் பண்ணாதீங்க. சொல்லி முடிமா நீ. சரியா? சோ தேர்ட் டாஸ்க்ல வந்து யாரு வின் அப்படின்னா இருங்க. ஓகே. வின் பண்ணது வந்து விக்ரம். ஆ அப்புறமேட்டு சபரி வந்து ஹலோ. கேக்குது என்னடா சொல்லுங்க. வருத்தத்துல இருக்கோம். அவ்வளவுதான். ஏதோ 1, 2 ஓகே. எல்லாத்தையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்டேட் வேணுமா? நீ பாரு என்ன பிளேஸ்ல இருக்கா? அத சொல்லி முடி. பாருவோட பிளேஸ் வந்து 5. ஓகே. அங்க ஏறிப்போம் மெதுவா. பாருக்கு கீழ வந்து வினோத், திவ்யா, சாண்ட்ரா, சுபி. அடப்பாவிகளா! சாண்ட்ராவ பாரு கீழ தான் இருக்கா? ஓகே. அப்ப வந்து கமருதீன் வந்து 3ஆ 4ஆவா கருமம்? கம்ருதீன் அரோரா. குட் காம்பினேஷன். ம்ஹ்ம். அவ்வளவுதான் போங்க. அப்டேட் ஓவர். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம ஷோக்குள்ள வருவோம். சரி ஓகே. இப்ப அடுத்த என்ன மேஜிக்? இத சொல்லணுமா சொல்லக்கூடாதா மேஜிக்? சொல்லு மேஜிக். எத சொல்லணும் சொல்ல உனக்கு மெசேஜ் வேணாண்ணா. அனுப்பிச்சிருக்கேன் பாரு. அந்த வீலை சுத்தி பஸ்ஸில் அந்த டிக்கெட் பின்னாலேங்கிற பஸ்ஸில் இது பண்ணணும். பஸ்ஸில் கரெக்டாக எடுக்கணும். கார் டாஸ்க் வந்து மலையாளம்ல லாஸ்ட்டாக நடந்துச்சு. டாம் விட்டுரு அத. அத ஓகே விட்டுரு. டன் அப்படியே டன் டன் பார்த்துக்கலாம். டன் விட்டுரு. டன் டன் ஏங்க டன். விட்டுரு. எனக்காச்சும் சொல்லுங்க. தட் இஸ் a personal between magic and me. சாரிடா. ஓ அப்ப சரி. சும்மா. சோ இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு வந்து இந்த கமருதினை வந்து எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ எல்லாரும் வந்து நீங்க மேல பேசலாம்.
என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அப்டேட்ட கேட்டுட்டு. யார்ரா நீங்கலாம்? ஏங்க நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுனா ஊன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல ரொம்ப கெட்ட வார்த்தை வேணாம். நாய், நான்லாம் பேயி, அடிமட்டம் வரைக்கும் இப்ப அலசுவேன் சைக்கோ. நான்லாம். இல்ல. நாய், பேய், சைக்கோ அதெல்லாம் வரைக்கும் ஓகே. டாம் எனக்கு அட்டென்ஷன் குடுக்க விருப்பம் இல்ல. அட்டென்ஷன் குடுக்க விருப்பம் இல்லையா? ம். சரி ஓகே. நான் தலைவிய எலிவேட் பண்ணி போய்க்கிட்டே இருப்பேன். என்னடா ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த ஐடி வருது. டேய் நீ நெனைக்கிற மாரி ஃபாலோவர்ஸ் வாங்குற அக்கவுண்ட் கிடையாதுடா இது. டேய் ஜப்பான்காரா. இது வந்து ஒரு தமிழ் ஸ்பேஸ்ரா. நாங்க பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம்ஹ்ஹ்ம். ஏன் டாம் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலாமா? பேட் வேர்ட்ஸ். புரியல. நீங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து உங்களுக்கு என்ன ஆதங்கமாச்சோ அத சொல்லுங்க. தட்ஸ் இட். டாம் கீழ ம். ஃபர்வீன் ரஹானான்னு ஒருத்தவங்க 2 நாளா ஸ்பீக்கர் கேட்டுட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் குடுத்து விடேன். அச்சச்சோ! இல்லையே ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. அவங்க லிசனர்ல இருக்காங்க. வராங்கடா. நோ. எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காட்டுறாங்க. ஃபர்வீன் வந்து வராங்க மேஜிக்கு. அவங்களுக்கு நெட்வொர்க் இல்ல. புரிதா? அவங்களால பேசுனாங்கன்னா, பேசுனதுக்கு அப்புறமேட்டு அது இது பண்ண முடியல. இப்ப நம்ம ம். காலையில இருந்து பார்த்ததுல 1 எபிசோட்ல என்னென்ன வந்து இதா இருக்கு, பார்வதிக்கு ஃபேவரா வந்திருக்கு. எனக்கு வந்து கம்ருதீன்க்கு எகெயின்ஸ்டா அந்த மாரி தான் இருக்கு. ஆமா. கமருதீனுக்கு அகைன்ஸ்ட் தான். கம்ருதீன்க்கு ஃபுல் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபுல் எகெயின்ஸ்ட் தான். அகெயின்ஸ்ட். ஃபுல் அண்ட் ஏன்னா ஃபுல் அதுதான் அகெயின்ஸ்ட். நடந்துச்சு. அதான் நடந்துச்சு. அப்ப நடந்தது தெரியணும் தானே இல்ல? டாம் எல்லா விஷயத்துலயுமே பிஆர் விஷயத்துல மாட்டிக்கிட்டான். எகெயின்ஸ்டா ம். வந்துருச்சு. பாரு விஷயத்துல எகெயின்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இவங்க அது பேர் என்னது? அரோரா, ஆரோராவா? திவ்யா, சாண்ட்ரா. அந்த விஷயத்துலயே எகெயின்ஸ்ட். சோ எல்லாத்துக்கிட்டயும் அடி வாங்குறான். இப்போ இருக்கிற மொத்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சபரி ஃபேன்ஸே போட்டு அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க டாம். ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்ல போட்டு கமருதீன் ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. ஏங்க அந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தாங்க பாவத்த. அப்படி பேச முடியும். நீங்க ஏங்க என்னதான் ஒரு ஸ்பேஸா இருந்தாலும் நியாயம் வேணாமாங்க? கமருதீன் வந்து ஆக்சுவலி புஜ்ஜி பாபு ரொம்ப நல்லவருன்ற மாரி பேசிட்டு இருக்காங்க கமருதீன் பத்தி. ஐயோ நானும் போய் ஃபைட் பண்ணிட்டேங்க. அந்த ஸ்பேஸ்லயும் விடாம போய் ஃபைட் பண்ண பாருங்க. நான் அப்படியா? என்ன பண்ணேன்? எப்படிங்க அவங்களலாம் ஃபுல் போய் பேசுறீங்க? இல்ல மனுஷங்களே இல்ல இல்ல அவங்க. போய் நான் போய் சண்டை போட்டு எங்க கனிய அமுச்சு விட்டீங்க பிரவீனு. இல்லங்க அந்த ஸ்பேஸ்ல போய் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லா டே 1ல இருந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு டக்குன்னு வெளியில ஓடியான்ட்டேன். ம்ஹ்ஹ்ம். அதுக்கு என்ன? சரி வேணாம். ஐயோ! நம்மள வேற இந்த ஆளு வந்து சண்டைக்கு வாடான்னு இழுத்து விடுறான். ஏன் எனக்கு வேணாங்க. நான் எபிசோட்ல என்ன பார்க்குறேனோ அதைய மட்டும் நான் பேசிக்கிறேங்க. ஏன் கமருதீன் வந்து ரொம்ப ரொம்ப சரி நல்லவனாங்க. அவன் வந்து மேஜிக் நீ சொல்லு. ஒரு நிமிஷம் சாரி அவன் வன்ம புனை. ஆ சரி, சரி. சரி. நான் ஓகே. சொல்ல வேண்டியது என்னன்னா, மேக்ஸிமம் வந்து பாருக்கு பாசிட்டிவ் ட்வீட்ஸும், இந்த அன்வான்டட் பேட் டச் இஷ்யூவ கொஞ்சம் எலிவேட் பண்ணி நெறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுதான் வந்து கேட்க வந்தேன். மேல இருக்க போஸ்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கம்முறுதின முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சு விடுங்க. அதே சமயம் பாருக்கு கொஞ்சம் ட்வீட்ஸ் நெறையா போடுங்க. ஸோ லாஸ்ட் 2 to 3 வீக்ஸ் அது ஒண்ணு தான் நம்ம எண்ட்லேருந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு தத்தி சோஷியல் மீடியா டீம் வச்சுட்டு போயிருக்கு. எதுவுமே போட மாட்றானுங்க அவனுங்க. முடிஞ்சா நம்மளால என்ன முடியுமோ அத போடணும். அதுக்காக தான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் டாம். மேஜிக்கு. உண்மையாலுமே இப்ப அந்த டீமே கீழ இருந்து அதர் லெசன்ல கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படியாவது சொரண வரணுன்றேன் நானு. நைஸ். வெரி நைஸ். நல்லா பண்றீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்றீங்க. வெறுப்பா இருக்கு. டேய் நாங்க போட்டத ரீஷேர் பண்றது உனக்கு வலிக்குதா? அப்படி இருக்கு. டாம் சாண்ட்ரா ரியாக்ஷன் பாத்தீங்களா? உள்ள எதுக்கு? அபி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த இதுவ அபிதான் நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு போஸ்ட். சாண்ட்ராவுடைய ரியாக்ஷன் இவன் வந்து இது சாரி கேட்பான். ரூம் உள்ள வந்து சாரி கேட்பான். என்ன மன்னிச்சிடு ஃபுல்லா அப்படி இப்படின்னு சாரி கேட்பான். அதுக்கு சாண்ட்ரா இல்ல நான் வந்து தனியா அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்றேன். நீ வந்து நம்ம தனியா பேசும்போது நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். உன் கால்ல கூட வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லும் போது சாண்ட்ரா திரும்பி நீ தனியா பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே. ஆனா சாண்ட்ரா அல்டிமேட்டுங்க இன்னைக்கு ஃபுல்லா பிரவீன், இன்னைக்கு the topic is ஏங்க about விஜய் பார்வதி, not about ஸ்டார்லைட்னு Sandra. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. பிக் பாஸ் அன்பில்டர் இன்னைக்கு அந்த ஈவினிங் ஸ்பேஸ்ல போய் கமருதீன் சப்போர்ட்டா பேசியிருக்காராம். என்னன்னு கேளுங்க கொஞ்சம். என்ன அன்ஃபில்டர்? வாய்ப்பே கிடையாதே. கம்ருதீனுக்கு சப்போர்ட்டா அன்ஃபில்டர்ட் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் இன்னைக்கு அரோராக்கு அகைன்ஸ்டாவே ட்வீட் போட்டிருந்தாரே.
பாவத்த. யாரோ அரகன்ஸ் போட்டிருக்காங்க அகேன்ஸ்டாவா? அப்படி கமெண்ட். என்னங்க என்னமோ சொல்றீங்க? நான் போலியே. நான் நம்ம கமெண்ட ஸ்பேஸ் பாருங்க. தான் போயிருந்தேன். அபி ஸ்பேஸ் ரசிகன். நான் உங்க ஸ்பேஸ் தான் போயிருந்தேன். சரி இப்ப என்ன கம்ருதீனுக்கு போய் என்ன சப்போர்ட் பண்ணீங்க? அத சொல்லுங்க. போயிட்டு இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டேன். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. என்ன கொஸ்டின்? எதுக்கு வேணாமே. கேளுப்பா. என்ன கொஸ்டின் சொல்லுப்பா. இல்ல. எனக்கு என்ன டவுட்னா, see I'm totally against கம்ருதீன். everyone knows that ஓகேவா? அவன் பிஹேவியர் எல்லாமே ஓகே. ம். பார்வதி வந்து இந்த இஷ்யூ வந்து கம்ருதீன் வந்து ஃபார் his கேம் பிளே தான் யூஸ் பண்றான். ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனா அந்த அந்த லிவிங் ஏரியால when this comes upல அங்க ம். வந்து பார்வதி ஷுட் ஹவ் அவன் வந்து ஓப்பனா போட்டு உடைக்கிறான்ல கரெக்ட். எல்லாத்தையுமே உடைக்கிறேன்னு Yeah. சொல்லும்போது அங்கேயே ஐ திங்க் இன்ஸ்டெட் ஆஃப் பார்வதி கோயிங் அண்ட் டெல்லிங் சாண்ட்ரா ஷீ ஷுட் ஹவ் எக்ஸ்போஸ்ட் கம்ருதீன் இந்த லிவிங் ஏரியா சொல்ற மாதிரி தோணுச்சு. எனக்குமே அது இருந்துச்சு அன்ஃபில்டர்ட். 100% நானுமே அந்த கருத்தோட ஒத்து போறேன். பட் ஒரு இடத்துல ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல. இப்ப வெளியில வந்துட்டாவது நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்றத வச்சு அவங்களால பேச முடியும். அவங்களையே நம்ப வைக்கிறாங்களே. ஆமா, நீ பேட் என்ன டச் என்ன சொன்ன, பேட் டச் எக்ஸ்போஸ் சொன்ன நம்ப பண்ணோம்? வைக்கிறாங்களே. பிகாஸ் என்னன்னா இல்ல கிளியரா அவன் சொல்றேன் கிஸ் பாருங்க பண்ணா, அன்பப்புனை. அவன் ஹானின்னு எழுதுனா, எனக்கு இதெல்லாம் ஆ பிரச்சனையா இருந்துச்சுன்றத அவங்க சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இது லைவ்ல எக்ஸாக்ட்லி. வந்துச்சா? அது லைவ்ல வந்துச்சு. லைவ்ல கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து கிஸ் கேட்டேன்றதை அவனே கன்ஃபஸ் பண்ணிட்டானே. நோ அது நோ நோ ஓகேங்க. நோ இவன் கிஸ் பண்ணான்றது வந்துச்சா? அவன் பாரு கிஸ் சொன்னது. பண்ணான் நானு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஈவினிங் போல உட்காந்து பேசுவாங்க சாண்ட்ராவும் இதுவும். ஓகேவா? அவன் கிஸ் குடுத்தத வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பா பார்வதி. ஆக்சுவலி அங்க நடந்துச்சு. ரியலா மீன் அங்க எபிசோட்ல நமக்கு காட்டுனாங்களா இல்லையான்னு தெரியல. 24/7ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அத வந்து கன்ஃபஸே பண்ணியிருப்பா பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட. அப்ப பிக் பாஸோட பேரும் அதுக்குள்ள வந்ததுனால மேபி அத வந்து அவங்க இக்னோர் பண்ணாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ம். மாதவி ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பத்தல மாதவி. ஹோஸ்ட் ஆக்குறேன். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சீட்டா மை ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ம். அவன் அவ்வளோ பண்றான்றப்போ யூ ஷுட் நீ பேபி மேல வர. பார்வதி வந்து தனியா போயிட்டு ஷீஸ் டெல்லிங்ல இந்த மாதிரி அவனோட லைஃப்காக தான் பாக்குறான், அவனோட லைஃப்காக தான்ட்டு அது வந்து ம். எப்படி கன்வே ஆகுதுன்னா பார்வதி இஸ் அகைன் செட்டிங் அ நரேட்டிவ்ன்ற மாதிரி கன்வே ஆகும் ஜென்ரல் என்னங்க ஆடியன்ஸ்க்கு. புரியுதா? நரேட்டிவ்? அவளுக்கு வந்து ஐயோ அவளுக்கு இருக்கிற அன்பப்புனை ஃபீலிங் அதுதான் ஜெனுவன் தாங்க. சொல்றேன். No, 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 no. அவளுக்கு இருக்கிற ஃபீலிங் அவன் வந்து முன்னாடி ஜெனுவன் தான். பேசும்போது அதனாலதான் அவ இப்படி நோ பண்ணல. நோ 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 இல்ல எனக்கு ஆக்சுவலி புரியுது இவர் அன்பப்புனை. சொல்றது வாட் ஐம் கரெக்ட் ட்ரைங் தான். டு சே இஸ் அன்ஃபில்டர்ட் சொல்றது கரெக்ட் தான், ஓப்பனா கரெக்ட் தான். லிவிங் ஏரியால வந்து அதை நீங்க மறைச்சிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசும்போது அது சொன்னீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பார்க்கும்போது நோ நோ இட் வில் கன்வே ராங். பட் இல்ல அது கன்வேர் ஆகும்னு நீங்க சொல்றது ஓகே. பட் இவங்க உண்மையை தானே சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? அவன் கிஸ் கேட்கல, எனக்கு கிஸ் கொடுத்தான். அதுக்கு தான் வீடியோ ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கே. நம்ம தானே அதை வச்சுக்கணும். அவன் கிஸ் கொடுத்தது யா 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 இருக்கட்டும். ஆக்சுவலா ஆமா இருக்கு. இல்ல அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க டாம் இல்ல கொஞ்சம். அதுதான் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் வீடியோ முடிக்கல. வீடியோ முடிச்சிட்டா கண்டிப்பா நான் ஒரு ஏர்லி மார்னிங் குள்ள நான் போடுறேன். டாம் ஆக்சுவலா 1 ஹவர்ல ம். அந்த ரெண்டுமே ஆல்ரெடி வரல. அது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஆயிடுச்சு அது அந்த வீடியோ. இல்ல நான் கம்ப்ளீட் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லா சீக்வென்ஸும் எடுத்திருக்கேன். டே வாரியா போட்டிருக்கேன். we will spread that the reality ட்ரூத்த வந்து சொல்லுவோம் அவ்வளவுதான். நம்ம எதுவுமே மேனிபுலேட் பண்ண தேவையில்ல. என்ன நடந்துச்சோ நடந்த மாதிரி சொல்லுவோம். சரி டாம், எனக்கு ஒரு டவுட். நான் ம். 24/7 அந்த டைம்ல பார்க்கல. மேபி ஒரு 1 ஆர் ஃபியூ ம். ஹார்ஸ் பார்த்துருப்பேன். பட் இங்க யாராவது பார்த்தவங்க அந்த டேல இந்த ப்ரொமோல மட்டும் தான் இந்த சீனே வந்ததா? 24/7ல இந்த மாதிரி கான்வர்சேஷனே காமிக்கலையா? இல்ல வந்துச்சு 24/7. எந்த திரும்ப கான்வர்சேஷன் மாதவி? அந்த டே 21ல 23ல ஹலோ மாதவி பேசுறாங்களா? அன்ஃபில்டர்ட் பேசுறாங்க. ஆமா பேசுறேன். ஆமா டாம். அன்ஃபில்டர்ட் கேட்கலையா உங்களுக்கு? உங்களுக்கு யார் பேசுறதும் கேட்கல டாம். டாம் ரீகனெக்ட் பண்ணுங்க. டே 23ல இவங்க கிட்ட திவாகர்ட்ட பேசுறாங்கல்ல வன்ம பொண்ணை. ஆமா வந்துச்சு, எபிசோட்ல வந்துச்சு. எபிசோட்ல வந்துச்சு. லைவ்ல ஃபுல்லும் காமிச்சாங்களா? பிக் பாஸ்ல உள்ள கூப்பிட்டது அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபெஷன் ரூமுக்கு போற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது காமிச்சாங்களா? இல்லங்க அது நிறைய ஏங்க விஷயம் இப்ப கேக்குதா? மறைச்சிட்டாங்க.
கேக்குது கேக்குது கேக்குது. டாம். அதான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேங்க. தெரியலங்க. எவன் உட்காந்து ரிப்போர்ட் அடிக்கிறானோ? எப்பா சாமி டேய்! நான் பாட்டுக்கு ஒரு சின்ன கடைய போட்டு நடத்துறேன். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? டாம் ம். அவங்க என்ன ம். கேக்குறாங்கன்னா, மாதவி ம். 24/7ல வந்து அந்த இது வந்துச்சான்னு கேக்குறாங்க. அந்த வந்துச்சு திவாகர் கூட வந்துச்சு பேசுற ப்ரோ. கான்வர்சேஷனும், அதுக்கப்புறம் அதுக்கு நான் அப்புறம் நடந்த கேஆஸ் அந்த இது பண்ணது பிக் பாஸ் வந்து பேசின மாரி அந்த இதெல்லாம் வந்துச்சா அப்படின்ற மாரி கேக்குறாங்க. பிகாஸ் இல்ல அந்த ஒரு நான் கான்வர்சேஷன் கிளியரா மட்டும் தானா? இல்ல சொல்றேன் ரொம்ப பிரவீன். லாங்கா கேக்குதா? பேசியிருப்பாங்களா? கேக்குது அந்த கேக்குது. சின்ன கான்வர்சேஷன் மட்டும் தான் வந்துச்சு. மேபி ஒரு 5 மினிட்ஸ் கிளிப் தான் வந்துச்சு. கன்ஃபெஷன் ரூம் போனது எப்படி தெரிஞ்சதுன்னா, அன்னைக்கு நைட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து கலையும் திவாகரும் கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க. அப்போ கலை வந்து திவாகர் கிட்ட சொல்லுவான், பிக் பாஸ் என்ன சொன்னாரு, நீங்க போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அவள்தான் இந்த 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 3 பேர் இஷ்யூக்கு ஒரு எண்ட் வந்துருமான்ற மாதிரி கேட்பான். அண்ட் தென் அவங்க 2 பேர இப்போ பார்வதியும், கம்ருதீனையும் தான் கூப்பிட்டு பிக் பாஸ் பேசுறாருல்ல, அவர் பேசி முடிச்சிருவாருன்ற மாரி கன்வே அது மட்டும் தான் காமிச்சாங்க. இவங்க போறது, வர்றது எதுவுமே காட்டல. பிக் பாஸ் பேசுனது எதுவுமே காட்டல. கலை சொன்ன அந்த சின்ன கிளிப்ப வச்சு தான் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஓகே. அதுவே அப்போ எவிடன்ஸ் தானங்களா? வை கான்ட் வி சர்க்குலேட் தட்? பிகாஸ் இவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப ஃபால்ஸ் நரேட்டிவா? அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு ஆக்சுவலா 1 ஹார்ல அவன் இந்த மாரி பண்ணேன்றத சொல்லியிருப்பான்ல. பர்ட்டிகுலரா அந்த இத தூக்கிட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட பேசுனதும் எதுவுமே வெளில வரல. தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இத எப்படி நம்ம சொல்றது? ஹவ் வி கேன் டெல் சம்மன் இஸ் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள்னா அன்கம்ஃபர்டபுள் தானே. ஹவ் வி கேன் ப்ரூவ்? ஐ டோன்ட் நோ. இல்ல இன்னைக்கு குடுத்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் வந்து அ இதுக்கப்புறமும் வந்து பார்வதிக்கு அகெயின்ஸ்டா கமருதீன் சப்போர்ட் பண்ணலாம் பேசுறாங்கன்னா, அவனுங்க மாரி ஒரு கேடுகெட்ட ஜென்மங்க வேற யாருமே இல்லங்க. கிடையாது. இப்போ அவ்வளோதான். புதுசா ஒரு வீடியோ சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல கூட எனக்கு தெரிஞ்சு அவ கைய எடுத்து விடுற மாரி தான் இருக்கு. பட் தே ஆர் போர்ட்ரேயிங் இன் எ டிஃபரண்ட் வே. ஏங்க அவ வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அவ என்ன சொல்லியிருக்கா? எனக்கும் உன் மேல ஃபீலிங் இருக்கிறது உண்மதான். எனக்கு உன் மேல ஃபீலிங் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த டைம்ல நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர். ஆஸ் யூசுவல் இப்ப பண்ற மாரி. ஒரு நாள் வந்து சண்டை போடுறது, மறுநாள் வந்து சேர்ந்துக்கிறது, அப்புறமா கேம் தனியா விளையாடுங்கிறது. இந்த மாரியே பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரதானே செய்யும். இல்ல நான் அசகபனா. என்ன சொன்னேன், அது இல்ல. அவங்க இப்போ ஏதோ ம். ரீசென்ட்டா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போல. அந்த கிளிப்ப யூஸ் பண்ணி அந்த பொண்ணு மேல தப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிளிப்பு? லைவ் பார்க்க சொல்றாங்க. என்னடா லைவ்ல என்னடா அது? கம்ருவின் கைகளை பாருங்கள் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்களே. இருங்க. லைவ். சரி. உன் கைக்கு என்ன என்னாச்சு? வீடியோ மாதவி? இருங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன். தனியா அனுப்புறேன். ஏங்க எனக்கு 2 டவுட் இருக்கு. யாராச்சும் கிளாரிஃபை பண்றீங்களா? ம். அந்த பொறுக்கி வந்து ஒவ்வொரு டைமும் என்ன பண்றான்னா, இப்படியே தான் மேனிபுலேட் பண்றான். அந்த கோர்ட் சீன் நடந்தப்ப இவன் கேஸ் ஏன் போடல இத வச்சு? அத ஏன்னா சாண்ட்ரா கேட்டா அதானே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு கேட்டா சாண்ட்ரா. அத அதான் கேட்டா அவன் தெளிவுபடுத்திருப்பாளே. அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாம ஈஸியா அத கடந்து போயிட்டான். இன்னொன்னு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இவன் பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் 1 ஹவர் ஷோல காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னும் எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அதுதான் அவனே சொல்லிட்டானே, இங்க சேனல் ப்ராடக்ட் நானு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி காட்டுவாங்க? இவன் அந்த இதுல இருந்து ரிசைன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த சேனல்ல இருந்து. பட் ஸ்டில் அவன் ரிசைன் பண்ணாம அப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் அந்த அந்த இதுல, அந்த சீரியல்ல. உனக்கு இது பண்றாங்க. அப்ப வாட் எவர் இவன் இவன் இந்த இவன் சுயநலத்துக்காக ஒரு பொண்ண எப்படி வேணா டீஃப்ரேம் பண்ணிட்டு கேம் ஆடிட்டு இருப்பானா? எமோஷன்ஸோட. இப்போ இன்னைக்கு காமிச்சிருக்காங்கல்ல, அத வச்சு மட்டுமாச்சு அட்லீஸ்ட் எனக்கு என்னன்னா, கம்ருதீன் வந்து இதை வீக்கெண்ட்ல திருப்பி இந்த பேட் டச் அட்ரஸ் பண்ணி, விஜேஎஸ் வந்து அது பேட் டச்சே கிடையாது, அன்வான்ட் டச்னு சொல்லணும்ன்றது என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனா இருக்குது. அதெல்லாம் அவங்க நடக்குமான்னு தான் அத தெரியல. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்போ ஒண்ணு வந்திருக்கு. இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு அந்த வீடியோவை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க.
ஆனா அது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியல. பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அதெல்லாம் மறந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்தது மட்டும் சொல்லுவாங்கங்க. பார்வதி காய்கறி நறுக்கல, பார்வதி வந்து பாத்திரம் விளக்கல, பார்வதி வந்து கிச்சனை கிளீன் பண்ணல. இதத்தான் சொல்லி உட்காந்துருப்பானுங்க. ஒரே நிமிஷம் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாமா? 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் போட்டேன் ஓட்டு. ஓகே, எல்லாருமே அப்படியே ஹாட்ஸ்டார் போங்க. ஹாட்ஸ்டார் போயிட்டு டக்குன்னு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓட்டு போட்டுருங்க ப்ளீஸ். டாம் நீங்க அப்புறம் வந்து நம்பர் பார்வதியோட ஓட்டு நம்பரை வந்து மேல போட்டு விடுங்க டாம். அந்த மொபைல்ல ஓட்டு போடுவாங்கல்ல கால் பண்ணி.